இல்ல நாட்டாமை குடும்பத்தார் இன்னைக்கு நான் பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. நாட்டாமை குடும்பத்தார்னா பதவிக்காக காத்து கொண்டிருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தார். ஏன்னா அவங்க இந்த பொறுப்பு இல்லைல்ல. இப்போ மாநில துணைத் தலைவராக சுந்தர் வந்திருக்காரு. நான் சொல்ல முடியாது அதுக்கு அட்ரஸ் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டின்னு. இங்க இருக்க பல முன்னோடிகளுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிபாரிசு சென்று விட்டது. யார் யார் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள், தீவிரமாக எப்படி உழைத்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட இருக்கின்றோம். அவங்களும் அதுக்கு ஏற்ற பதவிகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ இந்த பதவி இல்லாட்டி அவங்க பெரிய பெரிய பொறுப்புல இருந்தவங்க எல்லாரும் முடிக்கல பதில பெரிய பெரிய பொறுப்புல இருக்கனால அந்த பொறுப்புக்கு அவர்கள் இங்க இருக்கின்ற பொறுப்பு நிச்சயமாக சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையில் பயணிப்பதால் இவங்க ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னும் உழைக்கணும் அப்படின்றதுக்காக நாட்டாமை குடும்பத்தான் சொல்றேன். எல்லாரும் கூட்டம் 96ல நான் கூட்டம் பார்த்திருக்கேன். அப்போ சோசியல் மீடியா கிடையாது, ஊடகங்கள் கிடையாது. 96ல வந்த கூட்டத்தை நான் என்ன பண்றேன்னா இனிமே உங்களுக்கு வேணா தெரிவிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற சில காணொலி காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு போட்டு காண்பிக்க தயாராக இருக்கின்றேன். மதுரை நான் கூட்டிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். இதெல்லாம் கூட்டத்தை நான் காட்டி நான் பெருமைப்பட வேண்டும் என்னவில்லை. நானும் 1996ஆம் ஆண்டு அரசியலுக்கு வரும்போது சூரிய வம்சம் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து விட்டு நாட்டாமை என்று ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு நான் வந்தேன். ரிட்டையர் ஆன பிறகு அரசியலுக்கு வரல. நானும் உச்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டங்கள் நான் நிறைய கூட்டங்கள் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு கூட்டம் வந்திருக்கு. ஒரு பிரபலம் என்றால் கூட்டம் வரத்தான் செய்யும். அது எப்படி உங்கள் கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுவதை நம்பிக்கை வரும்போதுதான் நீங்க ஆட்சி பீடத்தில் அமர முடியும். காங்கிரஸ் வேற எதுவுமே இல்லைங்க. எதை பாட திருட்டுட்டாங்க. அதே அவங்க நிரூபிக்கவே முடியல. அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. அதனால இது திருப்பி இதை பத்தி சாரை பத்தி பேசிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார்கள் நீ பார்க்கணும். ராகுல் காந்திக்கெல்லாம் வேற எதுவுமே கிடைக்கல. பாரத பிரதமரை பற்றி இழிவுபடுத்துவது என்று ஒரு அரசியலா என்று நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க.